ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ என்னன்னு பார்ப்போம். கதிரும் ராஜு இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. நீ தயவு செஞ்சு பேசாத, பேசாமல் உள்ளே போய் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அதே வேலையை போய் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி கதிர் பயங்கரமாக திட்டுறாரு. இவங்க திட்டுறதை உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பாரு சே அப்படின்னு சொல்லி ராஜியும் போய் இவர் சலிச்சுக்கிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே கதிரோட மாமா நின்று பார்க்குறாரு. என்னடா என்னடா நடக்குது, இதுக்கெடுத்தாலும் இதுக்கடா இப்போலாம் வல்லுன்னு உழுவுற, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஹார்டாக இருக்கிறவங்க எல்லாம் சாஃப்ட்டா மாறிடுவாங்கம்பாங்க. ஆனால் நீ என்னடா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்ட. அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் வல்லுன்னு விழுறு, எப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்க. நீலாம் பொதுவாக ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆச்சேடா, யார் மேலேயும் சிறுசிறு விழ மாட்டியேடா. இப்போ என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுற, யார் என்ன கேட்டாலும் வையிற அப்படிங்கிறாங்க. ஏதாவது பதில் சொல்லுடா, உன்ட்ட பேசிகிட்டே இருக்கேல அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் ஏதாவது பதில் சொன்னால் நான் சிடுசிடுன்னு இருக்கேன், நான் கோவப்படுறேன்னு சொல்லி என்னை திட்டுறதுக்கா? இனிமேல் நான் யார் கூடயும் பேசலை, நான் பேசுகிறேன் தானே பிரச்சனை, இனிமேல் நான் யார் கூடயுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோச்சிட்டு உள்ளே போயிறாரு. அவங்க மாமா யோசிக்கிறாங்க, இன்னும் இந்த பையன் இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, இவன் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆச்சு, யார் என்ன கேட்டாலும் அமைதியாக இருப்பான், இப்போ யார் என்ன பேசினாலுமே ரொம்ப கோவப்படுறான், சிடுசிடுன்னு விழுறானே, என்ன தான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க மாமா பல மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ராஜி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. ஏய் ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ராஜி கவனிக்காமே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ திங்கிங்கில் இருக்காங்க. ஏய் ராஜி, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கியா, உன் கல்யாணமான கதிரோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன் எங்கேயாவது போகலான்னு, பட் வீட்டில் உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறாங்களே, கதிரும் காலேஜுக்கு கிளம்பிட்டாரோ அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பார்த்தியா பேசுகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. ஓ இருப்பா, நீங்கள் மோதிக்கிட்டே இருந்தீங்க, அது எப்படியாவது காதலில் மலரும்னு நினச்சேன், இன்னும் மோதிக்கிட்டே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்போவுமே எங்களுக்குள்ள காதல் எதுவுமே நடக்கவே நடக்காது, சரி நானும் அதுக்கு எதுக்குமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜி பேசுகிறாங்க. என்ன இங்கே உனக்கு வீட்டில் நடந்த விஷயமே தெரியாதா இந்த மாதிரின்னு சொல்லி எங்கள் அண்ணன் அடிச்சிட்டான், கதிரை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்போயுமே அவன் நான் ஓடி போனது என்னை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நகை பணம் எங்கன்னு சொல்லி தான் அடிச்சிருக்கான். மாமாவுமே கதிரோட அப்பாவுமேவும் அந்த நகை பணம் எங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் காரணம் அந்த நகையும் அந்த பணமும் தான், அது எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. வாங்கி கொடுக்கணுமா, யார்கிட்ட கருந்து அப்படின்னு, அவங்ககிட்ட கருந்து தான் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அவனா யார், அந்த கண்ணனா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம், அவன் தானே என்னோடய நகை பணம் எல்லாத்தையுமே என்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கே தெரியாமல் திருட்டு ஓடிட்டான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் போய் இப்போ எங்கே கண்டுபிடிப்ப அப்படிங்கிறாங்க. அவன் வீடு தான் நமக்கு தெரியுமில்ல, அவன் வீட்டுக்கு போய் நம்ம விசாரிப்போன்னு. அவன் வீட்டுக்கு போனால் அவன் தான் இருக்க மாட்டானே, அவன் என்ன இருக்கே செய்வான் இன்ன வரைக்கும், அவன் இருக்க மாட்டான். பட் அவங்க வீட்டில் போனால் ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஒன்றாவது கிடைக்கும்ல, அவன் எங்கே இருக்கான், எந்த சைடு இருக்கான், என்ன ஏது ஏதாவது கொஞ்சமாக தகவலுக்கு நம்ம கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன்ப்பா, கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை தடவை நீ காலேஜை கட் அடிச்சுட்டு சினிமா பார்க்கலாம் போயிருக்க, அப்போல்லாம் எத்தனை தடவை லீவ் போட்டிருக்க, உன்னை விட்ட எனக்கு யார் ஹெல்ப் பண்ணக்கு இருக்கா, ப்ளீஸ் பூர்ணி வா, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக, நீக்கு ஒரு நாள் நீ காலேஜ் லீவ் போட மாட்டியா, வா ப்ளீஸ் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வா போவோம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கோமதியமும் நம்மளுடைய கோமதி ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. அவர் அங்கே இருக்காங்க, பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ பொண்ணு பார்க்குற வீட்டில் இந்த மாதிரி என்னோடய பேர் பாண்டியன், அந்த மாதிரி மளிகை கடை வச்சுருக்கேன்னு அதான் தெரியுமே, ஃபோனில் எல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க. இது என்னோடய ஒய்ஃபு கோமதி அப்படிங்கிறாங்க. அப்படியாச்சு, இது என்னோடய ஒய்ஃப்னு சொல்லி பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இது பொண்ணோட தாய்மாமா, இது தாய்மாமோட ஒய்ஃபு அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பசங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இது மொதல் கல்யாணம், ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் பாண்டியன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கார், நம்ம அப்பா கதிரோட அப்பா. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு விவரம் தெரியுமா என்னன்னு தெரியல, இது மொதல் கல்யாணம் கிடையாது, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு, என் பையனுக்கு இந்த மாதிரி தம்பி 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சு, 2வது பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்கான், அது பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு தான், அதனால் அவங்க அப்பா வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு போய் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். அதே போல் தான் 2வது பையனும், அவனும் இந்த மாதிரி லவ் பண்ணதுனால அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவள் வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய சொந்த அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. ஊரில் சக்திவேல் ராஜவேல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது என்னோடய அண்ணன் தான், என் அண்ணன் பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ ரொம்ப அது முக்கியமா, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. அவங்க கோமதி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்க சொந்த அண்ணன் நினச்சி தாய் மாமா பண்ண ஊரை கூட்டி பண்ணனான்னு சொல்லி, பட் அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, ஸோ அதனால தான் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த உள்ள எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. நாங்கள் நாளை பின்ன நம்ம சம்மந்தம் கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம நெருங்கி சொந்தமாயிடுவோம். ஸோ எங்கள் விஷயத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் எல்லா விஷயத்தையுமே இப்போயே சொல்லிடுறேன்
அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விவரத்தையும் பாண்டியன் சொல்லிடுறாரு. அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி இவர் எல்லாம் கேட்டுறாங்க. அடுத்து பொண்ணோட அம்மா பேசுகிறாங்க. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கா, வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறா அப்படிங்கிறாங்க. அதில் என்னங்க இருக்குது, அது உங்கள் பொண்ணோட விருப்பம், எதுனாலும் ஓகே தான் எங்களுக்கு, வேலைக்கு போனாலும் சரி தான், எதுனாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு, அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலங்க, நீங்கள் பொண்ணு நல்லபடியாக எங்களுக்கு கொடுத்தா போதும், எங்களை பற்றி நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள், என் பையனை வந்து என் பையன் அப்படிங்கிறனால சொல்லலை, என் பையன் ரொம்ப நல்ல கேரக்டரு, உங்கள் பொண்ணு அனுப்புனீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலி பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியும், வியாபார சங்கத்தில் மீட்டிங் போடும்போது உங்களை நான் பார்த்துருக்கேன், பேசுனதில்ல பட் உங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், உங்கள் கடை பேரை பற்றி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பையனை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன், ஊரில் எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, சரி பொண்ணை பார்க்கலாமா அப்படின்ட்டு கோமதி கேட்கவும், நீ போய் கூட்டிகிட்டு வான்னு பொண்ணோட அம்மா கூட்டிகிட்டு வராங்க. காஃபி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு உட்காருமான்னு பக்கத்தில் கோமதி பக்கத்தில் உட்காடுறாங்க. செல் எடுத்து காட்டுறாங்க. இதுதான் என் பையன், என் பையனை பார்த்துக்கோமா, என் பையனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பொண்ணு சைலண்ட்டாக இருக்காங்க. சரி ஓகே, ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம், நீங்கள் ஃபேமிலியோட பையன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் அவங்க நேரில் பேசட்டும், நேரில் பேசி என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க. சரிங்க நல்லதுதான் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆட்டோவில் ஏறி போயிடுறாரு பாண்டியனும் கோமதியும். அடுத்து இங்கே பொண்ணோட அப்பா வந்து நம்ம கோமதியோட அண்ணனுக்கு வந்து 2வது அண்ணனுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே அவங்க 2வது அண்ணனும் அவங்க பையனும் அவனுக்கு ரூபா கொடுக்கணும், இவனுக்கு ரூபா கொடுக்கணும், எல்லா ரூபாவும் கொடுத்து முடிச்சாச்சான்னு கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஃபோன் வரவும் இந்த மாதிரி பாலா பேசுகிறோம்னா, சொல்லுங்கள் என்ன இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா விவரத்தையும் கேட்குறாரு. அவர் சொல்கிறார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்கள் தங்கச்சி எம்ல உங்கள் தங்கச்சி பையனுக்கு வந்து எனக்கு பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு நாங்களும் விசாரித்து பார்த்தா எல்லாம் நல்ல இடமா சொல்கிறாங்க, அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம்னு பார்த்தோன்னே, அதுவும் அந்த குடும்பமா யாரும் லவ் பண்ணிலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல, எல்லாம் வேணுக்குன்னு பிளான் பண்ணி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணை வந்து அவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், அவங்க அம்மா அப்பா வந்து சாபம் போட்டுட்டு போயிருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கியான். ஸோ யாருமே நல்லபடியாக வாழலை, எல்லாருமே அவங்க வந்து ஏமாற்று வேலை பண்ணுறவங்க, நீங்கள் இந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா யோசித்துக்கோங்க, உங்கள் பொண்ணு நிம்மதியாக இருப்பாங்கிறது கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை அப்படியே உழப்பி விட்டுறாரு கோமதியோட அண்ணன் வந்து. அடுத்து இங்கே பொண்ணோட அப்பா வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து பாண்டியனுக்கு ஃபோன் போட்டுறாரு. ஃபோன் போட்டு இந்த சம்மந்தத்தில் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வீடேறி வந்து பொண்ணு கேட்டீங்க, பட் நாளை பின்ன நம்ம வியாபார சங்கத்தில் மீட்டிங் போடும்போது நம்ம நேருக்கு நேர் பார்க்கணுமேங்கிறதுக்காக உங்கள்கிட்ட தகவலை நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விவரத்தெல்லாம் சொல்லிடுறாரு. எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட பாண்டியனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, பொண்ணு ரொம்ப நல்லா தான் இருக்குது, நம்ம சரவணாக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்குது, ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டு பேசிட்டு வரவங்களெல்லாம் நான் பார்த்து சொல்கிறாங்கன்னு இருக்காங்களே, ஆனாலும் பார்த்துக்கிடலான்னு பேசிட்டு வரும்போது கரெக்டாக இந்த ஃபோன் வேறு வந்திருக்கா. ஸோ அதில் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிடுறாரு. கோமதி வந்து நீ போ அப்படின்ட்டு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அந்த ஆட்டோவில் நீ போ நான் போய்க்கிறேன்ட்டு அவர் கடைக்கு போய்க்கிறேன்றாரு. கோமதி வந்து இங்கே ரொம்ப திங்கிங்கில் இருக்காங்க, வீட்டில் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இதெல்லாம் கதர் பார்க்குறாரு, வீட்டில் கதர் இருக்கிறதுனால. ஸோ கோமதிக்கு வந்து என்ன பண்ண யார்கிட்ட சொல்லனே தெரியல. சரின்னு மீனாக்கு ஃபோன் போடுறாங்க. மீனா ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, நல்லது தானே, நீங்கள் எல்லாம் போனது தானே, நல்ல விஷயம் தானே பேசியிருக்காங்க, நல்லா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. இரு நான் சொல்கிறத முழுசாக கேளு மீனா அப்படின்ட்டு ஃபோனில் இந்த மாதிரி ஃபோன் பேசினார், பேசிட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னவா எதுக்கா ஏன் அப்படிங்கிறாங்க. அந்த காரணம் எதுவுமே சொல்லலை, ஆனால் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அங்கே கோமதி சொல்கிறாங்க. சரி விடுங்க அத்தை, சரவணா மாமாவுக்கு வேறு நல்ல இடத்துல கண்டிப்பாக அமையும், ஊரே பார்க்குற மாதிரி நம்ம ஓகோன்னு கல்யாணம் கொண்டாடுவோம், நீ உன்னோட வாய் முகூர்த்தம் பழிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வீட்டில் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் வேறு எங்கே இருக்கேன், கிச்சனில் தான், டைனிங் டேபிள் இருக்கேன்னு. ஆமாம் நீங்கள் சுகமாக இருந்தால் உட்கார இடம் அந்த இடம் தானே, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதி ஃபோனை வச்சிடறாங்க, சாமியை பார்த்து பேசுகிறாங்க. நான் உனக்கு என்ன சாமி குறை வச்சேன், டெய்லியும் உனக்கு விளக்கு போடுறேன், வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வரேன், வேறு என்ன கேட்குறேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல பொண்ணு வேணும் தானே கேட்குறேன், அதை கூட உன்னால் செஞ்சு தர முடியாதா அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதோட முடியுது.